இப்போ ரீசென்ட்டா எனக்கு ஒரு பிரச்சனை என்னங்கன்னா, இதே மாரி உங்களுக்கு இருக்கான்னு மட்டும் ஒரு கமெண்ட் பண்ணுங்க. அப்பா வந்து "கார் ஓட்டி பழகிக்கோ" அப்படின்னு சொன்னாரு. எல்லா நேரமும் நானே அதிகமா போயிட்டு இருக்க முடியாது அப்படி சொன்னாரு. அப்புறம் எனக்கு பெரிய கீர் வண்டி கொஞ்சம் ஓட்டுவேன். அப்பா வந்து கொஞ்சம் தூரம் அந்த கிளட்ச் எல்லாம் எப்படி பிடிக்கணுங்கிறது அது அந்த ஸ்டார்ட்டிங் ட்ரபிள் இருக்குன்னு பாருங்களேன். இப்ப என்னங்கன்னா, லேடீஸ்க்கு எல்லாத்துக்குமே இந்த பிரச்சனை இருக்கும். வீட்ல ஒரே டைம்ல நாங்க கூட்டுவோம், டிவி பார்ப்போம், சமைப்போம். துவைக்கிறதுக்கு போறதுனால என்ன பண்ணுவோம், எல்லாமே பண்ணுவோம். இப்பல்லாம் 3 அடுப்பு இருக்கு பார்த்தீங்களா? அது எல்லாமே வந்துருச்சு. எது எதுல என்ன வச்சிருக்கோம், உப்பு போட்டிருக்கோமா, என்ன பொடி போட்டிருக்கோம், எல்லாமே கரெக்ட்டா பார்க்க தெரிஞ்ச எங்களுக்கு, இத விட ஹைலைட் என்ன தெரியுமா? ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி நாங்க சண்டை போட்டுருக்கோம் பார்த்தீங்களா? ஆப்போசிட்ல முக்கியமா ஹஸ்பண்ட். ஏதாவது ஒரு வார்த்தை சொல்லியிருந்தாங்கன்னா, அதை சொல்லி, 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 சொல்லி இப்ப வரைக்கும் பேசிட்டு இருக்கோம். அதெல்லாம் நம்ம மண்டைக்குள்ள அவ்ளோ நிக்கிறது. இந்த வண்டி ஓட்டும்போது மட்டும் எங்க அப்பா சொல்லுவாரு, "எக்ஸிலேட்டர் மெதுவா விடுமா" அப்படி சொல்லுவாரு. எந்த இடத்துக்கு அதிகமா அமுத்தணும், எங்க பிரேக் போடணும், எக்ஸிலேட்டர் விடணும், தெரியல. இன்னும் கியர் எப்படி போடணும், வரமாட்டேங்குது. சீக்கிரமா வரமாட்டேங்குது. அத்தன விஷயத்த இந்த மண்டைக்குள்ள ஏத்தி வச்சது, இதைய மட்டும் ஏத்திக்க முடியல. உங்களுக்கு இந்த மாரி பிரச்சனை இருக்கான்னு சொல்லுங்க. பசங்கலாம் பார்த்தா அடுத்த நிமிஷமே டக்கு டக்கு டக்குன்னு பண்றாங்க. இந்த மாரி விஷயமெல்லாம் எங்களுக்கு வரவே மாட்டேங்குதே! ஆனா சண்டை போடுறதுக்கு மட்டும் நல்லா தெளிவா இருக்கு. ஏன் இப்படி? இது உங்களுக்கும் உங்க வீட்லயும் இந்த மாரி பிரச்சனை இருக்கான்னு ஒரு கமெண்ட் பண்ணுங்க.